மீண்டும் ஒரு விளையாடியதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றியதோடு நேரடியாக 4 நாட்களின் பின்னதாக இன்றைய தினத்தில் இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு அணிக்கிடையான முதலாவது டெஸ்ட் போட்டி ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது 2 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடரில் முதலாவது போட்டி இன்றைய தினத்தில் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கின்ற வேளையில் இன்றைய தினத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியோடு இன்றைய போட்டியில் ஆரம்பத்தில் நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்த இந்திய அணியை பொறுத்தவரையில் முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த ஆட தீர்மானித்திருந்தது. ஆகவே இன்றைய தினத்தில் இந்திய அணி சார்பாக ஜசாவி ஜஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் அணியின் தலைவராகவும், திரு ஜூரல் அணியின் விக்கெட் காப்பாளராகவும், ரவீந்திர ஜடேஜா அனுபவம் வாய்ந்த சகலத்துறை ஆட்டக்காரராகவும், இளம் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி சகலத்துறை ஆட்டக்காரர்களாகவும் இன்றைய தினத்தில் களமிறங்கியிருந்தார்கள். அத்தோடு ஜஸ்ரீ பும்ரா மற்றும் முகமது சிராஜ் பந்து வீச்சில் வலு சேர்க்கும் முகமாக சேர்க்கப்பட்டிருந்ததோடு குல்தீப் யாதவும் இன்றைய தினத்தில் பங்கு பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கிந்திய தீவுகளை அணியை பொறுத்தவரையில் சமீப காலமாக அவர்களுடைய கிரிக்கெட் சரியில்லாத ஒரு நேரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த கிழமை நடைபெற்றிருந்த நேபாளுக்கு இடையிலான 3 போட்டிகளிலே 2-1 அடிப்படையில் தொடரை இழந்து எல்லோராலும் விமர்சிக்கப்பட்ட அணியாக இருந்த இந்த வேளையில் மீண்டும் இந்தியாவோடு இப்பொழுது இந்த போட்டியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இளம் அணியாகவும் இப்பொழுது புதிய வீரர்களை கொண்டு மேற்கிந்திய தீவுகள் ஆட்டங்கள் முனைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. என்றாலும் இந்திய பந்து வீச்சாளர்கள் முன்னால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது போய்விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 44.1 பந்து வீச்சில் 162 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து இன்றைய தினத்தில் தன்னுடைய இக்கட்டான துடுப்பாட்டத்தினை காண்பித்திருந்தார்கள். அதன் காரணமாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ஜஸ்டின் கிரீவ்ஸ் 4 ஓட்டங்கள் 4 அடங்களாக 32 ஓட்டங்கள், சாயோபா 4 ஓட்டங்கள் 3 அடங்களாக 26 ஓட்டங்கள், ரோஸ்டன் சாஸ் அணியின் தலைவர் 4 ஓட்டங்கள் 4 அடங்களாக 24 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தோடு அலிக் அத்தனிஸ் 12 ஓட்டங்கள், பிரியர் 11 ஓட்டங்கள், பிரண்டன் கிங் 12 ஓட்டங்கள் என இரட்டை ஓட்டங்களை கடக்க ஏனைய வீரர்களான ஜான் கேம்பல் 8 ஓட்டங்கள் மற்றும் சந்திரபோல் 0, வழக்கன் 8 ஓட்டங்கள், ஜொஹான் 1 ஓட்டத்தோடு ஜெய்டன் சீல் 6 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்காதிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த கீழ் குறிப்பிடப்பட்ட அனைத்து வீரர்களும் 10க்கும் குறைவான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அதன் காரணமாக இந்திய பந்து வீச்சாளர்கள் இன்றைய தினத்தில் தன்னுடைய சிறப்பான பந்து வீச்சினை வழங்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப பந்து வீச்சாளர் வேகப்பந்து வீச்சாளராக முகமது சிராஜ் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் 40 ஓட்டங்களுக்கு. அத்தோடு அவருக்கு பக்கபலமாக ஜஸ்ரீ பும்ரா 42 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், சுழற்பந்து வீச்சில் குல்தீப் யாதவ் ஆசிய கிண்ணத்திலே சிறப்பாக பந்து வீச்சு 17 விக்கெட்டுகளை அந்த தொடரிலே கைப்பற்றியிருந்த அவர் 2 விக்கெட்டுகளையும், தமிழக சகலத்துறை ஆட்டக்காரர் வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியதோடு முதலாவது இன்னிங்ஸை இந்திய அணி ஆரம்பித்திருந்தது இன்றைய தினத்திலே. ஆகவே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக ஜசாவி ஜஸ்வால் மற்றும் KL ராகுலுக்கு இடையில் 68 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்த வேளையில் ஜசாவி ஜஸ்வால் 4 ஓட்டங்கள் 7 அடங்களாக 36 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்து வெளியிருந்தார். அதன் பின்னதாக சாய் சுதர்ஷன் 3ஆம் இலக்க வீரராக வந்து 7 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வீரர் அதுவும் சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி தன்னுடைய IPL வரலாற்றிலே சிறப்பான ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொடுக்க வேண்டிய வீரர் இந்த போட்டியிலே சாய் சுதர்ஷன் தனக்கு கிடைத்த வாய்ப்பினை 7 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியிருந்தார். KL ராகுல் 4 ஓட்டங்கள் 6 அடங்களாக 53 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அணியின் தலைவர் சுப்மன் கில் மொத்தமாக 4 ஓட்டம் 3 அடங்களாக 18 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்காதிருக்கின்றார். ஆகவே ஆட்ட நேர முடிவின் போது முதலாவது நாளிலே 38 ஓவர்களில் இந்திய அணி 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 121 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 4 தினங்கள் இருக்கின்றன. இந்திய அணியை பொறுத்தவரையில் இப்பொழுது மேற்கிந்திய தீவுகளோட 41 ஓட்டங்கள் மாத்திரமே பின்னிலையில் இருக்கிறது.
ஒரு நாள் மாத்திரம் முடிவடைந்த நிலையில் இன்னும் 4 நாட்கள் மீதம் இருக்கின்றன. சிறந்த ஆடுகளத்தில் சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை இந்திய அணி சொந்த மைதானத்தில் விளையாடுவதன் காரணமாக அதிகப்படியான ஓட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே 8 துடுப்பாட்ட வீரர்களை கொண்டிருக்கின்ற இந்திய அணியை பொறுத்தவரையில் எப்படியாப்பட்ட ஓட்ட எண்ணிக்கையை 2வது இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகளுக்கு நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எமது யூடியூப் சேனலுக்கு உங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் மற்றும் கமெண்ட் போன்றவைகளை வழங்கி ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை மீண்டும் சிறப்பாக முன்னேறி செல்வதற்கு வழிவகை செய்யுமாறு கற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.